வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் அளவைகளில் பயிற்சி 2.4 3வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு ஆகும். இப்போ கணக்கு பார்க்கலாம். 3வது கணக்கு 48 மீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு சதுரமும் 18 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு இணைகரத்தின் சம பரப்பளவை கொண்டவை எனில் இணைகரத்தின் அடிப்பக்க அளவை காண்க. 48 மீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு சதுரம்னு சொல்கிறாங்க. ஒரு சதுரம் இருக்குது. இதோட பக்க அளவுகள் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 48 மீட்டர். ஓகேவா? இதோட பக்க அளவு 48 மீட்டர். 4 பக்கமும் 48 மீட்டர் தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 18 மீட்டர் உயரம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட பரப்பளவு இதோட பரப்பளவும் இந்த இணைகரத்தோட பரப்பளவும் சேமுன்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். ஓகேவா? இப்போ இணைகரம் 18 மீட்டர் உயரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிடுவோம். அடிப்பக்க அளவு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இந்த இணைகரத்தோட பரப்பளவையும் சதுரத்தோட பரப்பளவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். ரெண்டுமே சேமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம இது ரெண்டையும் இதோட பரப்பளவு ஃபஸ்ட்டு இதோட பரப்பளவு என்னன்னு நமக்கு தெரியணும். அப்போ இணைகரத்தோட பரப்பளவு நமக்கு தெரியாது. அப்போ சதுரத்தோட பரப்பளவும் இணைகரத்தோட பரப்பளவும் சேம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு இணைகரத்தின் பரப்பளவு கிடைச்சிடும். ஓகேவா? சதுரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ. ஏங்கிறது என்னதுன்னா இதோட பக்க அளவுகள் தான் ஏ. ஓகேவா? அப்போ 48 இன்ட்டு 48. இப்போ 48 48 நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். 48 இன்ட்டு 48 8 8 64. 4 கீழே போட்டுக்கிறோம். 6 மேலே போட்டுக்கிறோம். 4க்கு மேலே. ஓகே, 4 8 32 38. 4ஆல் பிறகுனா 8 32. 2 மேலே 3 போட்டுக்குவோம். ஓகேவா? 4 16. 16 ஒரு 3 19. ஓகேவா? 19. நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். 4 10 13 23. ஓகேவா? இப்போ 2304. 2304 சதுர மீட்டர். சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதோட பரப்பளவு தான் நமக்கு இணைகரத்தோட பரப்பளவும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன எழுதனா, சதுரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு இணைகரத்தின் பரப்பளவு. ஏன்னா ரெண்டுமே சேம்னு கொஷினில் சொல்லியிருக்காங்க. அப்போ அதை எடுத்து எழுதிக்குவோம். சதுரத்தின் பரப்பளவு இணைகரத்தின் பரப்பளவு. இணைகரத்தின் பரப்பளவு இணைகரத்தின் பரப்பளவு. ஓகேவா? இப்போ இணைகரத்தின் பரப்பளவு என்னவாக இருக்கும்? இப்போ ஏற்கனவே சதுரத்தின் பரப்பளவும் இணைகரத்தின் பரப்பளவும் ஈக்குவல்னு சொல்லணும்ல. இணைகரத்தின் பரப்பளவு என்ன இருக்குன்னா சதுரத்தோட பரப்பளவு தான் இணைகரத்தின் பரப்பளவு. இணைகரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு இங்கே கண்டுபிடிச்சது என்னது? 2304 சதுர மீட்டர். ஓகேவா? இப்போ நம்ம இணைகரத்தின் பரப்பளவு எழுதி நம்ம பிரெத்து கண்டுபிடிக்கணும். பி அடிப்பக்க அளவுகள். இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னன்னா பி இன்டு ஹெச் சதுர அலகுகள். ஓகே, இப்போ இணைகரத்தின் ஹச் ஏற்கனவே இங்கே 18ன்னு கொடுத்துருக்காங்க. பரப்பளவு நம்ம கண்டுபிடிச்சது 2304. பி அப்படியே இருக்கும். ஹச் எவ்வளவு? 18. ஓகே, இந்த 18 2304 அப்படியே வச்சுக்குவோம். இந்த 18 இங்கே மல்டிப்பிளில் இருக்குது. இங்கிட்டு வரும்போது லெஃப்ட் சைடு வரும்போது டிவைடில் வந்துடும். ஓகே, அப்போ பி ஈக்குவல் டு பி.
இந்த 18 வச்சு இந்த 2304 அடித்தோம்னா ஃபஸ்ட்டு 23ல் எத்தனை 18 இருக்குது? 1 இருக்குது. மீதி எவ்வளவு இருக்குது? 5. 50ல் எத்தனை 18 இருக்குது? 2. மீதி எவ்வளவு இருக்குது? 14. அப்போ 144ல் எத்தனை 18 இருக்குது? 8 18. ஓகேவா? அப்போ B = 128 மீட்டர். ஓகேவா? B = 128 மீட்டர். அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.